இலங்கைக்கு அந்நிய செலாவணியை அதிகளவாக கொண்டு வரும் தேங்காய் சிரட்டைகள் உங்கள் வீட்டிலும் உள்ளனவா? உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வியாபாரங்களில் தேங்காய் சிரட்டைகளுக்கான தேவை அதிகமாக உள்ளதால் உங்கள் பங்களிப்பையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பங்களிப்பையும் அதிகமாக வழங்க தயாராகுங்கள். சிரட்டையை சேகரிக்க வருவோரிடம் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் சிரட்டைகளை கையளித்து வருமானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மூலமாக ஒவ்வொரு பாடசாலையிலும் சிரட்டைகள் சேகரிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதற்கு உங்கள் பிள்ளைகளையும் பங்கு பெற்ற வையுங்கள். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை. இலங்கைக்கு அந்நிய செலாவணியை அதிகளவாக கொண்டு வரும் தேங்காய் சிரட்டைகள் உங்கள் வீட்டிலும் உள்ளனவா? உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வியாபாரங்களில் தேங்காய் சிரட்டைகளுக்கான தேவை அதிகமாக உள்ளதால் உங்கள் பங்களிப்பையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பங்களிப்பையும் அதிகமாக வழங்க தயாராகுங்கள். சிரட்டையை சேகரிக்க வருவோரிடம் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் சிரட்டைகளை கையளித்து வருமானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மூலமாக ஒவ்வொரு பாடசாலையிலும் சிரட்டைகள் சேகரிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதற்கு உங்கள் பிள்ளைகளையும் பங்கு பெற்ற வையுங்கள். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை. இலங்கைக்கு அந்நிய செலாவணியை அதிகளவாக கொண்டு வரும் தேங்காய் சிரட்டைகள் உங்கள் வீட்டிலும் உள்ளனவா? உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வியாபாரங்களில் தேங்காய் சிரட்டைகளுக்கான தேவை அதிகமாக உள்ளதால் உங்கள் பங்களிப்பையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பங்களிப்பையும் அதிகமாக வழங்க தயாராகுங்கள். சிரட்டையை சேகரிக்க வருவோரிடம் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் சிரட்டைகளை கையளித்து வருமானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மூலமாக ஒவ்வொரு பாடசாலையிலும் சிரட்டைகள் சேகரிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதற்கு உங்கள் பிள்ளைகளையும் பங்கு பெற்ற வையுங்கள். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை. இலங்கைக்கு அந்நிய செலாவணியை அதிகளவாக கொண்டு வரும் தேங்காய் சிரட்டைகள் உங்கள் வீட்டிலும் உள்ளனவா? உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வியாபாரங்களில் தேங்காய் சிரட்டைகளுக்கான தேவை அதிகமாக உள்ளதால் உங்கள் பங்களிப்பையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பங்களிப்பையும் அதிகமாக வழங்க தயாராகுங்கள். சிரட்டையை சேகரிக்க வருவோரிடம் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் சிரட்டைகளை கையளித்து வருமானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மூலமாக ஒவ்வொரு பாடசாலையிலும் சிரட்டைகள் சேகரிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதற்கு உங்கள் பிள்ளைகளையும் பங்கு பெற்ற வையுங்கள். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை.